சில பேர் வந்து எப்போதுமே நெகட்டிவ் திங்கிங்லேயே இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் திங்கிங்கை பாசிட்டிவ் திங்கிங்காக எப்படி மாற்றலாங்கிறத ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு கே டாக்ஸ். ஒரு நாட்டில் ஒரு அரசர் ஒருத்தர் இருக்காரு. இந்த அரசருக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து இளவரசராக முடிச்சொட்டி பார்க்கணுன்னு ஆசை வருது. அது மட்டும் இல்லைங்க, அந்த அரசருக்கு வந்து வயதும் ஆகி போச்சு. அதனால தன்னுடைய மகனுக்கு வந்து நிறைய போர்க்கலைகளை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. வாழ்வீச்சு இந்த மாதிரி நிறைய போர்க்கலைகள் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் இதில் எதுலையுமே அந்த இளவரசருக்கு வந்து நாட்டம் இல்லை. என்ன காரணம்னா, புத்தருடைய போதனைகளை கேட்டு 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 அந்த இளவரசருக்கு வந்து மைண்டு ஃபுல்லாகவே வந்து அமைதியோட பயணத்தில் தாங்க அவருடைய மைண்ட் இருக்குது. அதனால் போர்க்கலையில் வந்து பெருசாக நாட்டம் இல்லை. தன்னுடைய எண்ணத்தை வந்து அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்கிறாரு அந்த இளவரசர். மன்னர் வந்து தன்னுடைய மகன் மேலே அவ்வளோதோ ஒரு பிரியமாக இருக்கிற காரணத்தால் தன்னுடைய மகனோட ஆசைக்கே வந்து வழி விட்டுறாருங்க. இளவரசர் வந்து கிளம்பி அந்த நாட்டிலேயே ஒரு பெரிய துறவி இருக்காரு. அந்த துறவியை போய் சந்திக்கிறாரு. தன்னுடைய எண்ணத்தையுமே வந்து எடுத்து சொல்கிறாரு. நான் இந்த நாட்டுடைய இளவரசர், எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய போர்க்கலையில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதில் எதுலேயுமே எனக்கு நாட்டம் இல்லை. எனக்கு வந்து புத்தருடைய போதனை கேட்டு 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 இப்போ வந்து மைண்டு ஃபுல்லாகவே எனக்கு அமைதியோட பாதையில் தான் போயிட்டுருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஜென் துறவிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து இந்த ஜென் துறவி வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாருங்க. என்னென்ன கண்டிஷன்னா, நீ வந்து உன்னோட அரண்மனையில் உள்ள வாழ்க்கையை இங்கே வாழ முடியாது. அரண்மனையில் நீ வந்து ஒரு இளவரசனாக இருக்கலாம், ஆனால் இங்கே சக மனிதனாக தான் நீ வந்து இருக்கணும். இங்கே ஆசிரமத்தில் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீ இருக்கணும், அதே மாதிரி தான் நீ நடந்துக்கணுங்கிற ஒரு கண்டிஷனை வந்து போடுறாரு. இதை கேட்ட இந்த இளவரசரும் சரின்னு சொல்லி முடிவெடுத்து இங்கேயே வந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ மறுநாள் ஆகுது, பயணத்துடைய முதல் நாள். இளவரசர் வந்து இப்போ இளம் துறவியாக ஆயிட்டுருக்காரு. இப்போ ஜென் குரு வந்து இளவரசரை கூப்பிட்டு சொல்கிறாரு, காலையில் வந்துச்சுப்பா, உன் வேலை எல்லாத்தையுமே நீயே செஞ்சுட்ட. மதியானம் நமக்கு சாப்பாட்டுக்கு வந்து பக்கத்தில் உள்ள ஆசிரமத்துக்கு நீ போகி ஆகணும் அப்படிங்கிறாரு. இந்த ஆசிரமம் வந்து நமக்கு 2 கிலோமீட்டர் இருக்கும், அதனால் நீ நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இளம் துறவியும் வந்து சரி அப்படின்னு சொல்லி இந்த இளவரசரும் என்ன பண்ணுறாருன்னா கிளம்புறாரு. ஆசிரமத்துக்கு வந்து 2 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டே இருக்கிறப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, ஐயோ மதியானம் சாப்பாட்டுக்கு காலையில் சாப்பாடு அந்தளவுக்கு நமக்கு நல்லா இல்லை, நமக்கு அரண்மனையில் விதவிதமாக சாப்பிட்ருப்போம், இங்கே வந்து சாப்பாடு நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடு நமக்கு அரண்மனையில் உள்ள சாப்பாடு மாதிரியே கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்து அந்த ஆசிரமத்தை அடைகிறாருங்க. அந்த ஆசிரமத்தை அடைஞ்சோடனே அங்கே ஒரு பெண் துறவி, அந்த பெண் துறவி வந்து அங்கே தான் வந்து அவங்க சமையல் எல்லாமே தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பெண் துறவி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன வந்து ஜென் துறவி அனுப்பியிருக்காரு, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இவர் நினச்சிக்கிட்டே போகிறாரு, நமக்கு என்ன சாப்பாடு தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு. இவருக்கு என்ன சாப்பாடு நினச்சாரோ அதே சாப்பாடை வந்து அந்த பெண் துறவி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. காலையில் சாப்பாடு சரியில்லை, மத்தியானம் நல்லா ஒரு பிடிச்சிடணும்னு சொல்லி நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாருங்க. சாப்பிட்ட பிறகு உண்டை களைப்பு இல்லையா, நடந்து வர 2 கிலோமீட்டர் வந்திருக்காரு. மனசில் நினைக்கிறாரு, இங்கேயே கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறாரு. உடனே அந்த பெண் துறவி வந்து தாராளமாக நீங்கள் வந்து இங்கே ஓய்வு எடுத்துக்கலான்னு சொல்லி தானாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவரும் வந்து ஓய்வு எடுக்கிறாருங்க. ஓய்வு எடுத்துக்கிட்டே என்ன நினைக்கிறாருன்னா, அரண்மனையில் நம்ம கட்டில் பெத்தையில் படுத்திருப்போம், இங்கே கட்டாந்தரையில் படுத்திருக்கோமே நினச்சிக்கிட்டு இந்த இளவரசர் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காருங்க. நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த இளம் துறவி வந்து சொல்கிறாங்க, அந்த பெண் துறவி வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, இந்த பூமியே நமக்கு வந்து ஒரு மெத்த மாதிரி தான். மேலே தெரியுது பாருங்க வானம், அந்த வானம் வந்து நமக்கு வந்து மேற்கூரை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த இளவரசருக்கு வந்து தூக்கி வாரி போடுதுங்க. என்ன நம்ம மனசில் நினைக்கிறது அப்படியே வந்து இந்த பெண் துறவி சொல்கிறாங்களேன்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. இந்த இளவரசர் வந்து அந்த பெண் துறவிகிட்ட கேட்குறாரு, என்ன நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் துறவிக்கிட்டவே இளவரசர் கேட்குறாரு. உடனே அந்த பெண் துறவி சொல்கிறாங்க, எனக்கு வந்து மற்றவங்களுடைய மனசை வந்து எனக்கு படிக்க தெரியும், அதாவது அதுக்காகவே நான் வந்து
ட்ரைனிங் எடுத்திருக்கேன். மற்றவங்களுடைய மனசில் என்னென்னலாம் ஓடுதுங்கிறத வந்து நான் கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த பெண் துறவி சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மனசில் என்னென்னலாம் ஓடுது அப்படிங்கிறதும் நான் கரெக்டாக சொல்லுவேன். நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்க, என்னென்னலாம் நினைக்கிறீங்க அதையுமே நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு இந்த பெண் துறவி சொல்கிறாங்க. இது கேள்விப்பட்ட இளவரசருக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஐயோ, நம்ம வேற என்னென்னமோ நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் வந்து இந்த பெண் துறவிக்கிட்ட கூட ஒன்றுமே சொல்லலைங்க. துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி உடனே கிளம்பி இந்த ஜென் குருவை பார்க்குறதுக்காக வந்துடுறாருங்க. ஜென் குருவை வந்து பார்த்த உடனே நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. மறுநாள் ஆகுதுங்க, அதாவது பயணத்துடைய 2ஆம் நாள். இந்த 2ஆம் நாள் காலையில் நல்லபடியாக போகுது. எப்போதும் போல் மதியம் பொழுது வருது. அப்போதைக்கு இந்த ஜென் குரு கிட்ட போய் இளவரசர் சொல்கிறாரு, குருவே, இன்னைக்கு நான் ஆசிரமத்துக்கு போய் உணவு எடுக்கிறதுக்காக நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த ஜென்குரு கிட்ட வந்து இளவரசர் சொல்கிறாரு. இதை கேட்ட ஜென்குரு வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு நீ போய் தான் அவனு, நான் சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்குரு வந்து சொல்கிறாருங்க. இப்போ இளவரசர் வந்து ஜென்குரு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, நான் போவேன். ஆனால் நேத்தி நான் என்னென்னலாம் நினச்சனோ அதை அந்த பெண் துறவி வந்து அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசை படிக்க தெரியுமா, நேற்று நான் வேற அவங்க அழகாக இருக்காங்கன்னு தப்பான கற்பனையில் அவங்கள நினச்சி பார்த்துட்டேன். இது வந்து பெரிய தப்பு இல்லையா, நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாருங்க. ஆனால் அதை கேட்க மாட்டுறாரு ஜென்குரு. நான் சொன்னேன்னா ஒரு காரணம் இருக்கும், நீ போய் தான் ஆகணுங்கிறாரு. தன்னுடைய குரு சொல்லிட்டாருன்னு சொல்லி இளவரசர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் நாள் மதிய போது கிளம்புறாருங்க. கிளம்பி ஆசிரமத்துக்கு போகிறாரு. போகிறப்பயே அவருக்கு கை கால்லாம் வந்து ஒரு மாதிரி வெலன்னு நடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நமக்கு வந்து எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காருங்க. இப்போ ஆசிரமத்துக்கிட்ட நெருங்கிட்டாரு. நெருங்கினோடைய அந்த ஆசிரமத்திலையோடைய முதல் படியில் காலை வைக்கிறாரு. முதல் படியில் காலை வைக்கிறப்ப அவருடைய முதல்ல எண்ணங்களை வந்து கவனிக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு எண்ணங்களை கவனிக்கிறாரு. அடுத்த படியில் காலை வைக்கிறப்ப தவறான எண்ணங்கள் ஓடுதாங்கிறத நோட் பண்ணுறாருங்க. என்ன எண்ணங்கள் நமக்கு வருதுங்கிறத வந்து 2வது வந்து நோட் பண்ணுறாரு. 3வது என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3வது படியில் காலை வைக்கிறப்ப தனக்கு வந்த தவறான எண்ணத்தை வந்து நிறுத்துறாருங்க. நம்ம எண்ணங்கள் வந்து தவறு, இதை மாற்றணுங்கிறத அவர் வந்து முடிவெடுக்கிறாருங்க. 3வது வந்து அந்த எண்ணத்தையே வந்து அவர் சரி செய்கிறாருங்க. மனசை வந்து இப்போ அமைதியான சூழ்நிலையில் வச்சுக்கிறாரு. வச்ச பிறகு இப்போ நேராக ஆசிரமத்து உள்ளே போகிறாருங்க. அந்த பெண் துறவியை பார்த்தோன்னே இப்போ வந்து அவருக்கு வந்து எதுவுமே தோணலை. அந்த பெண் துறவியை பார்த்தோன்னே ஒன்றுமே தோணலை. அவர் கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி திரும்பி வந்துடுறாருங்க. வந்த உடனேயே அப்போ தான் வந்து அவருக்குள்ளே ஒன்று வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. தனக்குள்ளே நடந்த மாற்றத்தையுமே வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதை வந்து அந்த ஜென் குருக்கிட்ட வந்து சொல்கிறாருங்க, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் சந்தித்தேன். முதல்ல என்னுடைய எண்ணத்தை வந்து நான் நோட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இளவரசர் ஜென் துறவி கிட்ட சொல்கிறாருங்க. இதை கேட்ட ஜென் துறவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளவரசருடைய மாற்றத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. இந்த கதையில் வர இளவரசர் மாதிரியே நம்மளுடைய எண்ணங்களுமே வந்து சில சமயத்தில் வந்து தாறுமாறாக போகுங்க. அந்த எண்ணங்களை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் நமக்கு வந்து தோணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த கதைக்கு அப்புறம் இந்த கதையில் இளவரசர் வந்து அந்த பெண் துறவி எப்படி தன்னுடைய எண்ணத்தை வந்து நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இளவரசர் வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து கவனிக்க ஆரம்பித்தாரோ, அதே மாதிரி நம்மளுமே வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து உணரணுங்க. அதாவது நமக்கு எதிரில் நிற்கிறவங்கள வந்து அந்த பெண் துறவி மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. இந்த கதையில் வர இளவரசர் எப்படி என்னென்னலாம் நினச்சாரோ அந்த பெண் துறவி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்களோ, அதே மாதிரி நம்ம எதிரில் நிற்கிறவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறதா நம்ம வந்து நினச்சிக்கணுங்க. அப்படி நினச்சிக்கிட்டாலே நம்ம எண்ணங்கள் வந்து சீர்படுங்க. ஏன்னா நம்மளில் சில பேர் வந்து நம்ம எதிரில் நிற்கிறவங்க என்ன நினைக்க போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம நினைக்கிறது என்ன தெரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அறியாமலேயே நிறைய தவறுதலான எண்ணங்களை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருப்போங்க. இனிமேலுக்கு இந்த கதையில் வர மாதிரி நம்ம எண்ணங்களை ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம எண்ணத்தை வந்து கரெக்டாக சீரமைச்சு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றுவோம். இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.